ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பயனாளர் பங்குகளுடைய காலாண்டு முடிவுகள், ஆர்டர்கள், புரோக்கரேஜ் பங்குகளுடைய ஆலோசனைகள் மற்றும் ஐபிஓ வரக்கூடிய இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 பங்கை பத்தி கேட்டிருந்தாப்புல, அதையும் பத்தி பார்த்துருக்கலாம். என்எம்டிசி லிமிடெட் கேட்டிருந்தாப்புல. என்எம்டிசி லிமிடெட் கேட்டீங்கன்னா நல்லா ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் சின்ன ஒரு கரெக்ஷன் டவுன் ஃபால் வந்துகிட்டு இருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு செல்லிங் ப்ரெஷரோட போன மாசம் முடிஞ்சதுனால அந்த போன மாச கேண்டிலுடைய லோவையும் கட் பண்ணி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே டைம்ல இந்த ஸ்டாக்கை வீக்லி டைம் பீரியட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முன்னாடி உள்ள சிங்கு லோக்கும் சிங்கு கைக்கும் இந்த இந்த ஸ்கேலை எடுத்து போடுங்க. 50% மேல இருந்துச்சுன்னா பையிங் ஜோனா இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 50% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வரும்போது, டவுன்ஃபால் வரும்போது கீழே ஒரு நல்ல ஒரு பூலிஷ் கேண்டில் வரணும். நல்ல ஒரு பூலிஷ் கேண்டில் அதாவது சிக்னல் கேண்டில்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பை பண்றது நல்லது. இப்ப பாருங்களேன், பாருங்க, இது நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்ததுக்கு அப்புறம் பேகிஷ் கேண்டிலா வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு பையிங் கேண்டில் வந்துருக்கு. செல்லிங் கேண்டில், பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில், பையிங் கேண்டில் கன்சால்டேஷனை போட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து அப்படியே மேலே போயிடுச்சு. இந்த பாருங்க டவுன்ஃபால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பூலிஷ் கேண்டில் வரணும். இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி ஒரு பூலிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால இந்த வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை பார்ப்போம். இதே ஃபிபனாச்சி போட்டீங்க அப்படின்னா இந்த லோல இருந்து ஃபிபனாச்சி போடுங்க. ஃபிபனாச்சி போட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த ஸ்டாக்ஸ் கரெக்டா மேல 6.18 கோல்டன் ரேஷியோவை டச் ஆகி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வரும்போது இந்த 0.5 கட் பண்ணட்டும். அப்போ ஒரு 2 ஸ்டாக் அக்குமுலேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. 3.82க்கு மேல போச்சு நல்ல பூலிஷா மாறி இந்த லெவலுக்கு போகும். அந்த நேரத்துல வேல்யூம் பாருங்க, மூவிங் ஆவரேஜ் 50க்கு மேல இருக்கான்னு பாருங்க. கேண்டில் சிக்ஸை பார்த்துட்டு நம்ம என்டி போகலாம். ஓகேங்களா? அதனால இதுதான் மெத்தடு, பார்த்துக்கோங்க. அதே இதுதான் இந்த ஜிஎம்டிசிக்குமே மந்த் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. அதுலயுமே செல்லிங்லயே இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. ஸ்டாக்கோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டம் வருது. அதுக்கப்புறம் ஒரு 25% 50% கரெக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் மேல போகுது, கரெக்ஷன் ஆகுது, மேல போகுது. அதே மாதிரிதான் இப்ப இருக்கு. ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா? இந்த கையை நான் வச்சுக்கோங்க. இது முடிய கூட வரலாம். வரணும் கட்டாயம் கிடையாது, வரலாம். ஓகேங்களா? இந்த நேரத்துல இந்த மாசம் கூட இந்த லெவலில் வரலாம். இல்ல இந்த இடத்துல இது தோச்சி மாதிரி போட்டு ஒரு சின்ன ஒரு போலீஸ் கேண்ட்ல கொடுத்து இதுக்கு மேல திரும்பலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு லோல இருந்து கைக்கு ஃபிபனாச்சி போடுங்க. ஒரு நியர் சிங்கிள் ஒர்க் தான் போடணும். இந்த மூமெண்ட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க இருந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஃபிபனாச்சி போட்டுக்கதான் கரெக்டா ஃபிட் பண்ணி போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே கரெக்டா 61.8 கிட்ட 0.5 கிட்ட 61 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் ஆனது நல்ல மேல போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ஸ்டாக்ஸவே நீங்க உங்க செனாரியில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணி 61ல தான் இருக்கு. இதுக்கு மேல வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நல்ல ஒரு பூலிஷ் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல இந்த 7.86 இருக்க பாருங்க. இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நல்லா டீப் கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 7.8 முடிய வந்துச்சுன்னா டீப் கரெக்ஷன் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் வந்து மேல போகலாம், இல்ல கீழே வந்துடலாம். இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுறது நல்லது. இதான் ப்ளஸ் பை பண்ண போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. திரும்பும் போது இந்த ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ். ஓகே, இப்ப நம்ம நீஷுக்கு போயிடுவோம். ஸ்டாக்குக்கு வந்து பிரேஸ் எல்லாம் நம்ம அக்யூட்டா சொல்லக்கூடாது. அதனால இந்த லெவல் அந்த லெவல்னு சொல்றோம். நீங்க மேனுவல டிராப் பண்ணி நம்ம சொன்னதை வச்சு டிராப் பண்ணி பார்த்து நீங்க பிரேஸை பார்த்துக்கணும். இருந்தாலும் அப்பக்கப்ப பிரேஸ்ன்னு சொல்லுவோம், சொல்லாமலாம் இருக்க மாட்டான். ஓகே, காலாண்டு மொழிகள் புகழ்ச்சி கொடுத்த நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்த கதி வெளுத்து ஒரு நல்ல அசத்தலான காலாண்டு மொழியில கொடுத்துருக்காங்க. இது ஒரு முன்னோடியான ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம். ஆனா இந்த ஆனந்த கதி ஆந்திராவை சேர்ந்த கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் வந்து இந்தியன் ஹோட்டல் வாங்கி வச்சிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்களே வித்துட்டு போயிட்டாங்க. சப்ரோக்கருக்கு வாங்கிட்டு வித்துட்டு போயிட்டாங்க. கேட்டதுக்கு கவர்மெண்ட் எடுத்து வச்சுன்னு போயிருக்காங்க. நான் வாங்கின விலை 132 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு 8 ரூபாய் 900 முடிய போய் அதுக்கப்புறம் அதுக்கு 6000 செலவு பண்ணி அந்த ஸ்டாக்கை நான் திருப்பி என்னுடைய போர்ட்போலியோல உள்ள கொண்டு வந்தேன். அதனால இந்த இந்த கம்பெனில புரோக்கரேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணிக்காங்க. இந்த சப் புரோக்கர் விட்டு நம்ம ஸ்டாக்கை நம்மளோட அனுமதி இல்லாம பிஓஐ எழுதி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வித்துட்டு போயிடுவாங்க. இல்லை என்ன தேவை பண்ணிட்டு போயிடுவாங்க. கவனமா பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கம்பெனியை பொறுத்த நான் ஊண்டி சொல்ல முடியும். யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே இருக்கு, நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாம வித்துட்டு போயிட்டாங்க. கேட்டா வந்து கவர்மெண்ட் எடுத்து போச்சு அப்படின்ட்டாங்க. நீங்க டிவிடெண்ட் எதுவுமே கிளைம் பண்ணல, அதனால வித்துட்டு இது பண்ணிட்டா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்துச்சு. அதாவது என்ன சொன்னாங்க, இந்த ஜனாதிபதிக்கு போயிரும்ல பண்டு, கேட்காத பண்டு அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2016 வாங்கின பங்கு அது. போன வருஷம் தான் அதை வாங்கி முடித்து விட்டேன். ஓகே, இது ஒரு முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனம். நடப்பு காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த ஆண்டின் இதே காலாண்டை விட 24% உயர்ந்து 116 கோடியாக சாதனை படைத்திருக்கு. கடந்த ஆண்டு இது 93.8 கோடியாக இருந்தது. நிர்வாகத்தோட இலக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறுவனத்தின் நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு 1,00,000 கோடி ரூபாயை தாண்டி உள்ளது. மேலும் வரும் 2027 நிதியாண்டில் 460 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவது இலக்காக கொண்டுள்ளது. நிறுவனம் மிக நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. 460 கோடி ரூபாய் லாபம் ஈட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை ரீட்டைலர் தலையில ஆப்ஷன் பண்ணி தலையை அழிக்க போறாங்கன்னு தெரியல. வருவாய் மற்றும் வருமானம். நிறுவனத்தின் வருவாய் 18% உயர்ந்து 336 கோடியை எட்டியுள்ளது. இந்த பங்கின் கடந்த கால செயல்பாடுகள் மிகவும் பிரதமமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு மாதத்துல 22%, ஒரு வருடத்துல 100%க்கு மேல் மற்றும் கடந்த 5 ஆண்டுகள்ல 1300% மேல முதலீட்டை 14 to 15 மடங்கு லாபத்தை முதலீட்டாளருக்கு அள்ளி கொடுத்துருக்கு இந்த ஆனந்த கதி வெல்த் மேனேஜ்மெண்ட். என்னைக்கு சிக்கலை மாட்டாங்கன்னு தெரியல. 2021 டிசம்பரில் பட்டியலிடப்பட்ட இந்த நிறுவனம் நல்ல டிவிடெண்ட் வழங்கும் பங்காகவும் தற்போது திகழ்கிறது. டிபிஎஸ் பேங்க் அருமையான பேங்குங்க. தனலட்சுமி பேங்கை தான் சிங்கப்பூர் தான் எடுத்துட்டாங்க. நல்ல கம்பெனி. இது லாங் டைமுக்கு டிபிஎஸ் பேங்கை நீங்க பார்க்கலாம். நல்ல வலுவான லாபம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெளிநாட்டு வங்கியின் இந்திய பிரிவாகும். இதன் சமீபத்திய காலாண்டு முடிவுகள் மிக சிறப்பாக வந்துள்ளன. வங்கியின் நிகர லாபம் 41% என்ற இமாலய வளர்ச்சியை பெற்று 1020 கோடியாக அதிகரித்துள்ளது. வருவாய் வந்து வங்கியின் முக்கிய வருவாயான வட்டி மூலம் கிடைத்த வருமானம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9,295 கோடியாக உயர்ந்து உள்ளது. மேலும் வங்கியின் மொத்த கடன் வழங்கும் வளர்ச்சி வந்து 15% கண்டுள்ளது. இந்த வலுவான நிதிநிலை காரணமாக வங்கி பங்குகளில் சாதகமான நகர்வு காணப்படுகிறது. அப்புறம் ஏத்தர் எனர்ஜி. இது டார்கெட் பிரைஸ் பிரபல சர்வதேச நிறுவனமான நோமுரா ஏத்தர் எனர்ஜிக்கு பையிங் வாங்கலாம்.
என்று சொல்லியிருக்காங்க. இதனுடைய விலக்கு 1470 உயர்த்தி கொடுத்திருக்காங்க. டெல்லி அரசு 2028க்கு பிறகு பெட்ரோல் டீசல் வாகன பதிவை குறைக்க திட்டமிட்டதில் இருந்து இப்பங்கு தொடர்ந்து கையா போட்டு போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல ஏத்தர் ஓலா எலக்ட்ரிக் சந்தையில ஓலா எலக்ட்ரிக் பங்கும் சரிவை சந்திக்கும் போது ஏத்தர் எனர்ஜி மட்டும் தொடர்ந்து ஏழ்மூத்து இருப்பதற்கான காரணங்கள் இரண்டனை. தற்சமயம் நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்கள் என்றாலும் ஏத்தக நிறுவனம் தனது நஷ்டத்தை மிக சீராகவும் வேகமாகவும் குறைத்து வருகிறது. அடுத்த 2 காலாண்டுகளில் அது லாபகரமான நிறுவனமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல கடனை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமாக ஓலா நிறுவனம் பேட்டரி போன்ற முக்கிய பாகங்களுக்கு பிறகு சார்ந்து இருக்கும் வேளையில் ஏத்தக நிறுவனம் தனது வாகனத்திற்கு பேட்டரிகளை தனது தொழில்நுட்பத்தில் தானே தயாரிக்கிறது. இதனால் கடந்த ஓராண்டில் 300% வருமானத்தை ஏத்தர் எனர்ஜி தந்துள்ளது. குவிட் பல ரீட்டைலர் வாங்கக்கூடிய பங்கு குவிட் வளர்ச்சி பாதை நல்லா இருக்கு. இந்த நிறுவனம் தனது எதிர்கால வணிக வளர்ச்சி குறித்து வெளியிட்ட வலுவான கணிப்புகள் என்னன்னா முதலீட்டாளர் பெரிதும் கவர்ந்துள்ளது. சுமார் 32,000 கோடி சந்தை மதிப்பு கொண்ட இந்த பெரிய நிறுவனம் வெறும் வெற்று பேச்சாக இல்லாமல் தனது செயல்பாடுகளிலும் அது அந்த வளர்ச்சியை நிரூபித்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஒரு மாதத்துல 47%, 6 மாதங்களில் 152% மற்றும் கடந்த ஒரு வருடத்தில் 900% அசாத்தான வளர்ச்சியை இந்த பங்கு பதிவு செய்து உள்ளது. பல ரீட்டைலர்கள் இந்த பங்குல பார்ட்டிசிபேட் பண்ணி பெரிய லெவல்ல போயிருக்காங்க. போரோசெல் ரினியூவபிள் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வேலையில் கன்சல்டேஷன்ல தேங்கி கிடந்த இந்த பங்கு தற்போது மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. நிறுவனம் தனது வணிகத்தை உலக அளவில் விரிவாக்கம் செய்ய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தொழில்நுட்ப நிலை இந்த செய்தியால் ஒரே நாளில் பங்கு விலை 10% உயர்ந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்த பங்கு 700 என்ற நிலையை எஸ்டென்ஸை தாண்டினால் மிக வேகமாக உச்சங்களை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. எது போரோசெல் ரினியூவபிள் ஸ்டாக். கட்கோ இமாலய இலக்கு பொதுத்துறை நிறுவனமான கட்கோ தனது வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல பெரிய இலக்கை நிர்ணயித்துள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் நிறுவனத்தின் மொத்த கடன லோன் புக்க மதிப்பை 3 லட்சம் கோடியாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் கடன் வழங்குவதில் லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதிலும் 25% வளர்ச்சி பதிவை செய்ய இலக்கு நிர்ணயித்து உள்ளதா இந்த பங்கின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. பாதுகாப்பு துறையில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல சோலார் இண்டஸ்ட்ரி பிஇஎல் புரோக்கரேஜ் பரிந்துரை முன்னணி உள்நாட்டு புரோக்கரேஜ் நிறுவனமான நோவமா பாதுகாப்பு துறையில் முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளருக்கு ஒரு புதிய ஆலோசனை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா முதலீட்டாக தேர்வு செய்யும் கட்சியல் மற்றும் பிடிஎல் பாரத் டைனாமிக் ஆகிய பங்குகளுக்கு பதிலாக தற்போதைய சூழலில் சோலார் இண்டஸ்ட்ரி 17,000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம இந்த பங்கை 4,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம் 2016 மற்றும் பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய 2 பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது மிகவும் லாபகரமாக இருக்கும் என்று பல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஐசோலேஷன் எனர்ஜி மிகப்பெரிய புதிய ஆர்டர் கிடைச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க ஆர்டர் துறையில் இயங்கும் இந்த நிறுவனத்திற்கு என்டிபிசி எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து 558 கோடி மதிப்பிலான மாபெரும் புதிய ஆர்டர் கிடைத்து உள்ளது. பங்கின் பலம் வெறும் 270 கோடி சந்தை மதிப்பு கொண்ட ஒரு சிறிய நிறுவனத்திற்கு 558 கோடி ஆர்டர் என்பது மிகப்பெரிய ஜாக்பாட் ஆகும். இந்த நிறுவனத்தின் பிஇ விகிதம் 15க்கு குறைவாக இருப்பதால் நிதி ரீதியாக இது மிகவும் மலிவான மற்றும் வலுவான பங்காக பார்க்கப்படுகிறது. ஐசோலேஷன் எனர்ஜி நம்ம பேசுறது புரியாதனால இதுல படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது வாய்ஸை மீட் பண்ணிட்டு நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. கிராம்ப்டன் கேவிஸுக்கு நல்ல ஒரு அரசு இது நுகர்வோர் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு மகாராஷ்டிரா மாநில அரசு துறையிடமிருந்து 65 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைத்து உள்ளது.
இந்த சாதகமான செய்தியால் நாளை இந்த பங்கிலும் நல்ல வர்த்தக நகர்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 10 பங்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மங்களம் வேர்ல்டு லிமிடெட் நாளைக்கு இந்த பங்கு ஸ்டாக் ஃபில்ட் ஆகுது. நாளைக்கு இப்ப ரூபாயில வர்த்தகமாகி வருது. இந்த பங்கு நாளைக்கு ரூபாய் 36 இல்ல 37 என்ற விகிதத்தில் 90% வரை குறையும். காரணம் 1:10 என்ற விகிதத்தில் பங்கு ஸ்டாக் ஃபில்ட் ஆகிவிட்டது. நீங்க போர்ட்போலியோல பார்த்துட்டு மார்க்கெட் டவுன், ஸ்டாக் ரொம்ப டவுன் ஆகி போச்சுன்னு பயந்துக்காதீங்க. இது போர்ட்போலியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஃபில்ட்னால இந்த இறக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மஸ்கன் டக் நிறுவனம் தற்காலிக சரி பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் பங்கு ஒட்டுமொத்த பெரிய வீழ்ச்சி சந்திக்காத நிலையில மஸ்கன் டக் பங்கு மட்டும் திடீரென 3% வரை சரிந்தது. காரணம், கோட்டாக் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த பங்கிற்கு செல் ரேட்டிங் கொடுத்தது. மேலும் இதன் இலக்கு டார்கெட் தற்போதைய விலையில் இருந்து 18% குறைவாக, அதாவது 1950 நிர்ணயித்துள்ளது. இதுவே இன்றைய சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தினமும் விலையை இறக்கி விட்டு இமிஷன் பண்ணுறாங்க. வாங்குறதுக்கு கூட இந்த ஐடியா பண்ணுவாங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது தற்போது இந்த பங்கு 2500 என்ற முக்கிய நிலையை உடைத்து கீழே உள்ளது. சப்போர்ட்டை உடைச்சு கீழே வந்திருக்கு. பழைய நிலைமைக்கு திரும்ப 2500 லோல 2350 என்ற அளவுக்கு கீழே வந்துச்சுன்னா அங்கேயாவது சப்போர்ட் 2350 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லாட்டி கீழே போயிடும். கோடாக் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஜின் அழுத்தங்களை மட்டுமே ஒரு பொதுவாக காரணமாக கூறியுள்ளது. இந்தியாவில் கப்பல் கட்டும் துறை ஷிப்பிங் பில்டிங் மிக வேகமாக வளர்ந்து வருவதால் நீண்டகால முதலீட்டாளர்கள் இதை தற்காலிக வீழ்ச்சியை கண்டு கவலைப்பட தேவையில்லை. இது கப்பல் துறை ஷிப்பிங் பில்டிங்ல மஸ்கான் டக் நல்ல ஒரு கம்பெனி. அதே நேரத்தில் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஆனது ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குங்க. இந்த 385 ரூபாய் நடந்திருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பிரீமியர் எக்ஸ்போ கையப்படுத்த திட்டம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கும் இந்த இரு நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய டீல் நடக்க வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. அது நம்பகத்தன்மையை நீங்க தான் பார்த்துக்கணும். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நிறுவனம் பிரீமியர் எக்ஸ்போ நிறுவனத்தை சுமார் 2300 கோடி முதல் 2500 கோடி வரையிலான மதிப்புள்ள ஒப்பந்தம் மூலமாக வாங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி வெளியானவுடன் பிரீமியர் எக்ஸ்பிரஸ் பங்கு 7% வரை அதிரடியாக இன்று உயர்ந்தது. ஆனால் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பங்கில் பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் எந்த அளவிற்கு நியாயமான மதிப்பில் வேல்யூவேஷன் முடிகிறது என்பதை பொறுத்தே இந்த பங்குகளில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். தற்போது வரை ஒரு திட்டமாக உள்ளதே தவிர அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. அதனால அதிகாரப்பூர்வமா செயல்படலாம். இந்த ஒப்பந்தம் அதுதான் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறது. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் சமீபத்தில் சந்தையில் டிமர்ஜ் ஆகி பட்டியலிடப்பட்ட வேதாந்தா குழுமத்தின் இந்த நிறுவன பங்கு 4% முதல் 5% வரை ஏற்றம் கண்டுள்ளது. காரணம், இந்திய அரசிடமிருந்து இந்த நிறுவனத்திற்கு 950 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய புதிய ஒப்பந்தம் கிடைத்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு இன்னும் 1 மாதம் கூட நிறைவடையாதால் இந்த பங்கில் அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். நிறுவனத்தின் தொழில்நுட்ப விளக்கங்களை வைத்து மட்டும் எதையும் கணிக்க முடியாது. குறைந்தபட்சம் ஒரு காலாண்டு முடிவுகளையாவது குவார்டர்லி ரிசல்ட்டாவது பார்த்து ஃபண்டமெண்டலை புரிந்து கொண்ட பிறகு முதலீடு செய்வது பாதுகாப்பானதாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் ஐபிஓக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
முக்கியமான ஐபிஓ. பழைய சந்தையில பல ஐபிஓக்கள் வரிசை கட்டி வரும் நிலையில் அவருடைய தற்போதைய கிளே மார்க்கெட் பிரீமியம் எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ அடுத்த வாரம் தொடங்க உள்ள இந்த மெகா ஐபிஓவுக்கு சந்தையில் தற்போது ப்ரீ மார்க்கெட் பிரீமியம் 15.5 இதுல நிலவு % இருக்குங்க. இது ஒரு பெரிய ஐபிஓ என்பதால் இதன் மீது முதலீட்டாளர்கள் கவனம் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் எஸ்எம்இ ஐபிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா மில் ஒர்க் டெக்னாலஜி 105% பிரீமியத்தில் மிகுந்த பலத்த வகைப்புடன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எஸ்எம்இ ஐபிஓ. அதே நேரத்தில் லேசர் பவர் இன்ஃப்ரா வந்து 11% பிரீமியத்தில் இருக்கு. டெப்சன் கேட்டலிஸ்ட் 38% பிரீமியத்தில் இருக்கு. கேபி ஸ்டீல் 12% பிரீமியத்தில் இருக்கு. குசுமுக்க பிரீமியம் வந்து 37% இருக்கு. ஐசி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து 47% பிரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இஎம்எஸ் துறை வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்குங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி நீண்ட நாட்களாக கடக்க முடியாமல் திணறிய 3400 என்ற ரெசிஸ்டன்ஸ் எல்லையை உடைத்து இன்று பிரேக் அவுட் கொடுத்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி நிறுவனங்கள் செலுத்தும் சுங்க வரிக்கான சலுகை கஸ்டமர் டியூட்டி ரிலீஃப் மத்திய அரசு மார்ச் 31, 2029 வரை அடுத்த சில ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது. இதன் காரணமாக இந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்தியா கெய்ன்ஸ் டெக்னாலஜி மட்டுமின்றி பிக்சர் ஆம்பர் என்டர்பிரைசஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட், சிறுமா எஸ்ஜிஎஸ் போன்ற ஒட்டுமொத்த இஎம்எஸ் துறை பங்குகளும் இன்று நல்ல வளர்ச்சியை பதிவு செய்தன. கெய்ன்ஸ் டெக்னாலஜிக்கு முன்பு 7000 வரை சென்றது என்பதால் தற்போது 3400 கடந்துள்ள நிலையில் அடுத்து 3800, 4000 இருக்க வாய்ப்பு இருக்கு இலக்கு. அதே நேரத்தில் மேப் மை இந்தியா கல்யாணி ஜுவல்லர்ஸ் இந்த பங்கில் பெரிய செய்திகள் மேப் மை இந்தியாவில் பெரிய செய்திகள் எதுவும் இல்லை என்றாலும் கடந்த சில நாட்களாக மேப் மை இந்தியா சரிவை சந்தித்து வந்ததால் இன்று ஒரு டெக்னிக்கல் ரெக்கவரி மூலம் 13% முதல் 14% வரை உயர்ந்து 1000 என்ற நிலையை தாண்டி உள்ளது. இந்த விலையை தக்க வைத்துக் கொண்டால் மேலும் உயர வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் கல்யாணி ஜுவல்லர்ஸ் இந்த பங்கு இன்று 17 - 18% வரை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. நிறுவனத்தின் முதல் காலாண்டு பிசினஸ் அப்டேட் வெளியாகி அதன் விற்பனை வளர்ச்சி மிக பிரதமமாக இருக்கும், நல்ல கவர்ச்சியாக இருந்தது இந்த எழுச்சிக்கு காரணம். பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவே காரணம். கடந்த 2025 ஆரம்ப முதலே சரிவில் இருந்த இந்த வங்கிகளுக்கு இந்த விற்பனை அறிக்கை மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. இதன் அடுத்த முக்கிய தடநிலை ரெசிஸ்டன்ஸ் 500 ஆகும். இந்த பங்கை பார்க்கும்போது நான் இந்த பங்கை வந்து நான் வந்து 85 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன். என் நண்பர் என்ன சொல்லிட்டாப்ல, இவங்க வந்து பிரான்சஸ் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த பிசினஸ் மாடல் சரியில்லைன்னு சொன்னாப்ல. பிரான்சஸ் பண்ணுறாங்க, பிரான்சஸ் கொடுத்து ட்ரேட் பண்றதுனால நமக்கு ஒத்து வரலன்னாப்ல. நான் என்ன பண்ணிட்டேன், 130 ரூபாய்க்கு கொடுத்து விட்டேன். நல்லா 700 ரூபாய் 800 ரூபாய் போய் நல்லா மேல போயிடுச்சு. அதனால இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பங்கு மேல கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா அந்த பங்கை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, யூடியூப்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு வித்துறாருங்க. நம்மளே யூடியூப் வீடியோ போட்டுறோம், பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அப்படி இருந்துமே இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலையில நம்மளுமே தடுக்கி விழுந்துடும். ஓகேங்களா? அதனாலதான் சொல்றேன், நல்லா கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்னு ஒரு ஸ்டாக், அது டே டைம் பிரேம்ல நல்ல ஒரு பின்பாடு போட்டுட்டான். நல்லா தெரியுது எனக்கு. பாருங்க, நல்ல ஒரு பின்பாடு போட்டுட்டேன். இருந்தாலும் நான் பின்பாடு போட்டோன்னே திங்கக்கிழமை பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை எந்திரி போயிருக்கணும். இந்த நியூஸ் பேசிட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா, வாங்கிவிட்டேன். திங்கக்கிழமையே வாங்கிட்டேன். அது கையில வாங்கிட்டேன். இப்ப பாருங்க நல்லா டவுன் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டே டைம் பிரேம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு டிபிள் டாப் மாதிரி இருக்கு.
சப்போஸ் இந்த இதை உடைச்சிச்சு அப்படின்னா இதை ஏன் சொல்லுவேன், நான் தான் வாங்கி மாட்டிக்கிட்டு நீங்க எதுவும் வாங்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதை ட்ரிபிள் டாப்பை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா திரும்பவும் இந்த ஸ்டாக் ஆனது இந்த லெவல் முடிய வரலாம், 303 முடிய வரலாம். அந்த கேப்பும் இருக்கு, 3 முடிய வரலாம். இப்ப நான் வந்து இதுக்கு வந்து காலங்களை கொடுப்பேன். சப்போஸ் ஒரு புல் பேக் ஏலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் துண்டை போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். எப்ப திருப்பி எண்டி போவேன் அப்படின்னா, எப்ப இந்த கையை கட் பண்ணி இந்த டபுள் டாப் வந்து டபுள் டாப் ஆகல, வேலியோட ஆகுமான்னு தெரியாது. இந்த கையை கட் பண்ணி இந்த விக்கு கேண்டில கட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு வீக்கிலிய க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே இந்த பங்கை முயற்சி பண்ணுவேன். இல்லை அப்படின்னா கீழே 300 வந்துச்சுன்னா வாங்குவேன். சப்போஸ் புல் பேக் ஏலி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு நான் வெளியில வந்துருப்பேன். அதனால இந்த ஸ்டாக்ஸ் நல்ல நீஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த பிரீமியம் எக்ஸ்ப்ளோர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் சும்மா ஒரு மூவ்மெண்ட் தான், இந்த இறக்கத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கு, அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதனால கவனமா பார்த்துக்கோங்க. ஆனா வந்து வீக்கில் டைம் பிரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன் போட்டு திருப்பி கீழே வந்துட்டு தான் மேலே போகுது. இதை பாருங்க, மேலே ஒரு கீழே வரலாம், வந்துட்டு மேலே போகலாம். பாஸ்ட் ஹிஸ்டரி படி இந்த ஸ்டாக்கு நல்லா பாருங்க, ஒரு ஏத்தம் கன்சால்டேஷன் போட்டு சின்ன டவுன் ஆகி வந்துட்டு தான் போகும். நல்ல ஒரு ஏத்தம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை கட் பண்ணி மேலே போய் திருப்பி கட்டாயி தான் வருது. அதே மாதிரி இந்த லெவல் முடிய வரலாம், 330 300 முடிய வரலாம், ஜோனா வரலாம். நீங்க யாரும் போய் மாட்டிக்கிறாதீங்க. ஓகே, இது தகவல் சொல்வதற்கான தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த தகவல் ஏதாவது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் படிச்சது உங்களுக்கு சொன்னது புரியல அப்படின்னா நீங்க மைக்கை மீட் பண்ணிட்டு இந்த செய்தியை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளர்த்துடும்.